ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். போர் அடிக்கிற மாரி இருந்ததுன்னா அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன். இல்லை நான் புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்கணும்னு வந்திருக்கீங்கன்னா பார்க்கலாம். நான் என்ன கான்செப்ட் தான் சொல்கிறேன். ஜாப்னா என்ன, பிஸ்னஸ்னா என்ன, இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறதுக்கு போர்டு இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். பட் இப்போதைக்கு நம்மள்கிட்ட சிம்பிளாகவே சொல்லிடுறேன். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் என்றைக்குமே வேலைக்கு போய் சம்பாதிக்கலாம், அன்னைக்கு தேவைக்கு பூர்த்தி செஞ்சுக்கலாம், அவ்வளோதான். இதுதான் ஜாப்போட கேட்டகரி. ஓகேங்களா? ஜாயின் another பிஸ்னஸ். ஆனால் ஒரு பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ட்ராக்கை நீங்கள் உருவாக்கணும், ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணணும். எந்த ஒரு பிஸ்னஸுமே ஸ்டார்ட் பண்ண உடனே ஸ்ட்ரகிள்ஸ் தான். இந்த ஸ்ட்ரகிள்ஸை பார்த்து பயந்தவங்க தான் எனக்கு பல பேர். அதனால தான் பிஸ்னஸ் வேணாம், பிஸ்னஸ்னா லாஸு. அதாவது எங்கேயுமே பிஸ்னஸ்னு ஒரு கான்செப்ட் லாஸ் ஆகல. பிஸ்னஸ் பண்ண தெரியாதவங்க லாஸ் பண்ணுறாங்க. பிஸ்னஸ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஒரு பிளான் இருக்கும், குட்டாக ஒரு பிளான் இருக்கும். அந்த பிளானை மேக் பண்ணுறது நம்மளோட ஐடியா கரெக்டாக இருக்கும். ஐடியா கரெக்டாக இருக்கு, பிளான் கரெக்டாக இருந்தால் உங்கள் பிஸ்னஸ் கரெக்டாக போகும். பிஸ்னஸ் அப்படின்னா எடுத்த உடனே இன்னைக்கே நான் ஸ்டார்ட் பண்ணி நாளைக்கே நான் போய் சொன்னாலும் ஆகும். பிஸ்னஸ் பண்ணலாம் ஒவ்வொரு படிநிலைக்கும் ஒவ்வொரு காலநிலைக்கு ஏற்ற மாரி. அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா, வெயில் காலத்தில் கொண்டு வந்து ஸ்வெட்டரை நல்லா சேல்ஸ் பண்ண முடியாது, மழை காலத்தில் கொண்டு வந்து நல்லா ஐஸ்கிரீமை சேல்ஸ் பண்ண முடியாது. சரிங்களா? என்னென்ன சீசனில் என்னென்ன தேவையோ அதுதான் நாங்கள் சேல்ஸ் பண்ண முடியும். பிஸ்னஸ்னா எடுத்தோடனே பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண எல்லாருமே எப்படி லாஸ்ட்லாம் போயிருக்காங்கன்ற ஒரு தாட். அப்படிலாம் கிடையாது. ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க மைண்ட் செட்டுன்னு சொல்கிறேன். எந்த ஒரு பிஸ்னஸுமே ஸ்டார்ட் பண்ணால் ஈஸியாக மேலே போயிடலாம் நினைக்காதீங்க. உங்களையும் இங்கே கீழே தள்ளி விடுறதுக்கு நிறைய கைகள் உங்கள் காலை சுற்றிக்கிட்டு இருக்கும். உங்கள் கைகளை, அந்த கைகளை தாண்டி நீங்கள் அந்த கைகளை எட்டி உதைக்கணும். உங்கள் காலை வாடி ஒவ்வொரு கையையும் எட்டி உதைக்க தான் உன் காலடி ஒவ்வொரு படிக்கட்டை தொடுவேன். எப்போவுமே ஒரு பிஸ்னஸில் முதல் படின்றது ரொம்ப கஷ்டமான ஒரு கேட்டகரி. அந்த முதல் படி ஏறி ஸ்டாண்டாக நின்றுட்டாலே போதும் அந்த பிஸ்னஸை. அதுக்கப்புறம் ரெப்ளை பண்ணலாம். ஆனால் அந்த பிஸ்னஸ் பண்ணுறதுனா அந்த பிஸ்னஸை பற்றி ஒரு பேசிக்கான நாலேஜ் இருக்கணும். பிஸ்னஸ் அப்படின்ற ஒரு தாட்னா இப்போ பீப்புளோட மைண்ட் செட்டில் 95% ஆஃப் பீப்புளோட மைண்ட் செட்டில் பிஸ்னஸ்னால் செட் ஆகாது, பிஸ்னஸ்னா லாஸ், பிஸ்னஸ் ஒர்த்தே வராது, எனக்கு செட்டே ஆகாது, இதுதான் பிஸ்னஸ் அப்படின்ற மைண்ட் செட் தான் 95% ஆஃப் பீப்புளில் இருக்கு. 5% ஆஃப் பீப்புள் தான் பிஸ்னஸை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த ட்ரை பண்ணுற 5% ஆஃப் பீப்புளில் 3% ஆஃப் பீப்புள்ஸ் மட்டும்தான் சரியான ஒரு பிளானோட அந்த பிஸ்னஸை எக்ஸிக்யூட் பண்ணி அந்த பிஸ்னஸை சக்ஸஸ் பண்ணுறாங்க. பிஸ்னஸ்னா ஒரு காலநிலை கொடுக்கணும். எந்த ஒரு பிஸ்னஸுக்குமே ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது 4 விஷயத்தை நல்லா கவனிக்கணும். என்ன அப்படின்னா, உங்களோட இடம் எப்படி இருக்கு, நீங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு இடம் எப்படி இருக்கு, எந்தெந்த சூழ்நிலையில இருக்கு, சுற்றுச்சூழல் காலநிலை அது கம்பல்சரி இருக்கணும் அந்த பிஸ்னஸ்ல. அப்பதான் அந்த பிஸ்னஸ் குரோத் ஆகும். பிஸ்னஸ் நான் கொண்டு வந்து போடுறேன், ஒரு டீ கடையை போடுறேன்னா ரோட்ல எங்கேயோ நடுக்காட்டில் கொண்டு போய் டீ கடையை போட சேல்ஸ் வராது. டீ கடை ஹைவேல போட்டால் கூட சேல்ஸ் ஓடும். அதுக்கான கஸ்டமர் நம்ம பிடிச்சி வச்சுக்கணும். பஸ் இப்போ ஹைவேல பிஸ்னஸ் போட்டு ஓட்டுறவங்கலாம் பஸ் கண்டக்டர், டிரைவர் இவங்களுக்குலாம் டீலிங் இருக்கும். என்னோட கடையை கொண்டு வாங்க, அவங்க கஸ்டமர்லாம் பை பண்ணணும், நீங்கள் என்ன வேணாலும் சாப்பிடுங்க, உங்களுக்கு ஃப்ரீ வெறும் காற்று, அவங்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை இருக்கும். அது என்னன்னா நமக்கு தெரியாது, அதை நான் சொல்ல விரும்பல. அதுபோல் ஒவ்வொரு பிஸ்னஸ்லையும் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு.
அந்த ஸ்ட்ராட்டஜிஸை கரெக்டாக புரிஞ்சால் மட்டும் தான் பிஸ்னஸ் ரன் பண்ண முடியும். சரிங்களா? எந்த ஒரு பிஸ்னஸுமே ஸ்டார்ட் பண்ண உடனே ஈஸியாலாம் போயிட்டு நமக்கு ஸ்டார்ட் பண்ணால் ஸ்ட்ரகிள்ஸ் வரதான் செய்யும். அந்த ஸ்ட்ரகிள்ஸை தாண்டி சர்வே பண்ணணும். அந்த சர்வே பண்ணுறது மூலியமாக தான் சக்ஸஸ் கிடைக்கும். நீங்கள் என்ன சிம்பிளாக ஹோண்டை கார்ஸ் இருக்குல்ல, நீங்கள் அந்த கார் வந்து சும்மாலாம் வந்து இங்கே வரல. ஓகேங்களா? அது எந்த நாட்டில் இருந்து எந்த ஒரு மனுஷனால் உருவாக்கப்பட்டது அப்படின்றத வீடியோ நீங்கள் போய் தேடி கண்டுபிடிங்க. நானே அதில் அந்த கதை எனக்கு தெரியும், நானே சொல்லுவேன், அது தேவையில்லை. நீங்கள் போய் இன்னும் நிறைய பேர் வீடியோ அதை போட்டிருப்பாங்க, அதை நீங்கள் போய் பாருங்கள். அந்த மனுஷன் ஏன் ஒரு பிஸ்னஸை ஸ்டாண்டர்ட் பண்ணலாம் அப்படின்றத. டிவிஎஸ் ஒரு கம்பெனி இருக்கு, அந்த கம்பெனி எங்கே ஸ்டார்ட் பண்ணது எல்லாத்தையும் போய் பாருங்க. ஒவ்வொரு பிஸ்னஸ் மேனும், நீ சென்னை சில்க்ஸ் இருக்கு, சும்மாலாம் வரல, கேவி டெக்ஸ் இருக்கு, கடலூர், எல்லா பிஸ்னஸ்க்கும் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கும். ஒரு கஷ்டம், அந்த கஷ்ட காலம் வரும். கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணாமல், ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணாமல், அந்த ஸ்ட்ரகிள்ஸை சர்வே பண்ணாமல் உன்னால ஒரு பிஸ்னஸை கூட கொண்டு போக முடியாது. இதுதான் ரியாலிட்டி. ஏன்னா நீ கஷ்டப்படாமல் ஒவ்வொரு சம்பாதிக்கிறது உன் கையில் கண்டிப்பாக நிலைக்காது. ஈஸியாக தானே வந்துடுமா? ஒரு மூலப்பொருளை நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த மூலப்பொருளை ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணி எனக்கான மதிப்பு கொடுக்கலாம் உருவாக்கி அதை சேல்ஸ் பண்ணாதான் எனக்கு நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். எந்த ஒரு பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டாலும் சேல்ஸ் இதுதான் டார்கெட். சேல்ஸ் பண்ணாமல் தான் ப்ராஃபிட். இதுதான் பிஸ்னஸ், இதுதான் ரைட். எந்த பிஸ்னஸ் வேணாலும் எடுத்துங்க. பிஸ்னஸ்னா சேல்ஸ் பண்ணாமல் எந்த ஒரு பிஸ்னஸுமே இங்கே ப்ராஃபிட் கிடையாது. நீ சொந்தமாக ஒரு கடை வச்சுனாலும் சரி, இல்லை நீ ஒரு இண்டஸ்ட்ரியில் வேலை செஞ்சாலும் சரி, நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியில், டைரக்ட் செல்லிங் போன்ற பல இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. சரிங்களா? நீ எதில் வேலை செஞ்சாலும் ஒரு கஷ்டத்தை நீ ஃபேஸ் பண்ணணும். கஷ்டப்படாமல் இங்கே எதுவுமே கிடையாது. அதை மட்டும் நான் வச்சுக்கோங்க. பிஸ்னஸ் பற்றி இன்னும் நிறைய சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இதோட சும்மா லைட்டாக இப்போ என்ன இதில் நான் என்ன சொல்ல வரல, பேசிக்கான கருத்தை மட்டும் நல்லா நான் வச்சுங்க. ஒரு 4 விஷயம். ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் எப்போவுமே சக்ஸஸ் பண்ண முடியாது. பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோடனே ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணணும். ஸ்ட்ரகிள்ஸை சர்வே பண்ணணும். ஏன்னா உன் பலத்தை நீ அறியணும். உனக்கான பலம், உன் பலவீனம் என்னன்றதை நீ தெரிஞ்சு வச்சுக்கணும். அந்த பலவீனம் தெரிஞ்சு வச்சு அதுக்கேற்ற மாதிரி என்னால் எதில் சர்வே பண்ண முடியுன்றது நீ யோசி. உன்னால் எது முடியுமோ அதை நீ டார்கெட் பண்ணு. கண்டிப்பாக ஒவ்வொரு பிஸ்னஸ் மேனுன்ற ஒரு ஐடென்டிட்டி உங்களுக்கு வர ஒழிச்சிட்டு இருக்கு. எல்லாரோட மைண்ட் செட்லேயும் ஜாப், இன்னைக்கு போகலாம், அன்றைக்கி போகலாம், அப்படி போகலாம், ஜாலியாக இருக்கலாம். இன்னைக்கான தேவைக்கான பணம் உனக்கு ஜாப்பில் கிடைக்கும். நான் இல்லைன்னு சொல்கிறேன். ஜாப்ல உனக்கு சம்பாதிக்க முடியும். ஆனால் ஜாப்போட உன் ஃப்யூச்சரை நினச்சிப்பாரு. ஏன் அப்படின்னா உன் பையன் இன்னைக்கு ஒருவேளை சப்போஸ் உங்கள் அப்பா அம்மா அன்னைக்கு ஒரு பிஸ்னஸ் சின்னதாக ஒரு கடை வச்சுருங்க. நீ சரணா ஸ்டோர் அப்பா இருக்க, சரணா ஸ்டோர் நீங்கள் எப்படி பார்த்தா சென்னையில் நிறைய ஃப்ரான்சைஸி இருக்குது. ஓகேங்களா? அவங்க அப்பா நீ சாதாரண எனக்கு வந்து டீ கடை, சும்மா சின்ன படிப்படியாக தான் மேலே வந்தாங்க நினைக்கிறேன். டீ கடை, பாத்திர கடை, அப்படியே தான் கொஞ்சமாக தான் மேலே வந்துச்சு அந்த ஸ்டோர். அவங்க அப்பா இல்லை எல்லாம் செட் ஆகாது, நான் ஜாபுக்கு போயிட்டாருன்னா இன்னைக்கு அவ்வளோ பெரிய கடைகள்லாம் இன்னைக்கு இருக்காது சென்னையில். சரணா ஸ்டோர் பெரிய ஒரு யுக்தியை தெரிஞ்சுக்கிட்டாரு. மக்களை கவரணும். பீப்புள் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இஸ் த பிஸ்னஸ். இதுதான் ரியாலிட்டி. நீ கன்சியூமராகவும் இருக்கலாம், நீ என்னது டிஸ்ட்ரிபியூட்டராகவும் இருக்கலாம். கன்சியூமராக இருந்தால் அந்த பொருளை நீ ஃபீல் பண்ணி வாங்கி நீ உணர்ந்து அதை உன் ஃப்ரெண்டுக்கு சொல்கிற. டிஸ்ட்ரிபியூஷனாகவும் இருக்கலாம். ஏன் பிஸ்னஸ் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா உங்கள் லைஃப் மாறணும்னா ஒரு பிஸ்னஸாக தான் முடியும். ஆனால் அந்த பிஸ்னஸ் உடனே உங்கள் லைஃப்பை மாற்றுமான்றதான் கிடையாது. நீ பிஸ்னஸில் ஸ்ட்ரகிள்ஸை தாண்டி சர்வே பண்ணலாம் மட்டும்தான் ஒரு சக்ஸஸ்ன்றது கிடைக்கும். அதுதான் ரியாலிட்டி. சரிங்களா? நிறைய விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். பட்டு ஃபைனலாக அப்படின்னு இதோட முடிச்சிருக்கேன். உன் பிஸ்னஸை உனக்கோசம் நீ பண்ணாத. தயவு செஞ்சு சொல்கிறேன். பிஸ்னஸ் பண்ணுறது உன் ஃப்யூச்சர், அடுத்த ஜென்ரேஷன்
நீ வந்து கஷ்டப்பட்டு தான் வந்திருக்க. ஓகேங்களா? உங்கள் அப்பா அம்மா நீ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க கடையை பார்த்துட்டு கூட நீ ஜாலியாக இருந்திருக்கலாம். இல்லை, சரியா? எந்த ஒரு பிஸ்னஸுமே ஈஸியாக கிடைச்சிடாது. நீ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணு. உன்னால் முடியுதோ முடியலையோ அது பிரச்சனை இல்லை. சின்னதாக ஸ்டார்ட் பண்ணு. சின்னதாக எடுத்த உடனே பெரிய சரணா ஸ்டோர் மாதிரி ஒரு பில்டிங் கட்டி அதை ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லை. சின்னதாக அவன் ஊரில் கிடைக்கிற சின்ன சின்ன பொருளை ஃபஸ்ட்டு தெருவில் போய் சேல்ஸ் பண்ணு. சரியா? அதில் பிஸ்னஸில் மக்களுடைய மென்டாலிட்டி எப்படி இருக்குன்றதை நீ அனலைஸ் பண்ணுற. ஃபஸ்ட்டு சேல்ஸ்மேனாக பிஸ்னஸ் மேனோட ஃபஸ்ட்டு டார்கெட் சேல்ஸ்மேன். சேல்ஸ்மேனாக வந்து தான் நீ பல பேர் பிஸ்னஸ் மேனாகவே ஆகிட்டாங்க. சேல்ஸ்மேன் இல்லாமல் பிஸ்னஸ் மேன் வரல. அதான் ரியாலிட்டி. சென்னை சில்க்ஸ் கடலாம் தெரியல, எனக்கு தெரிஞ்சு சொல்லியிருந்தாங்க, ஆனால் கன்ஃபார்மாக எனக்கு தெரியல. சைக்கிளில் வச்சு சர்வே பண்ணது அவங்க பிஸ்னஸ்லாம். அவங்க துணியெல்லாம் சைக்கிளில் வச்சு ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு கன்ஃபார்மாலாம் தெரியல, சொல்லியிருந்தாங்க. அதை நான் சொல்கிறேன். சரிங்களா? அதே போல் ஒரு பிஸ்னஸையும் ஃபஸ்ட்டு சேல்ஸ்மேன் ஸ்டார்ட் பண்ணு. ஒரு சின்னதாக ஒரு பொருளை நீ விற்று பழகு. கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணு. உன் பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகும். இதுதான் ரியாலிட்டி. சரிங்களா? ஏன் பிஸ்னஸ் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கோசரம் இல்லை, உங்கள் அடுத்த ஜென்ரேஷனுக்கோசரம். நீங்கள் கஷ்டப்பட்டீங்க, உங்கள் பசங்க அடுத்த ஜென்ரேஷன் கஷ்டப்படக்கூடாது. நாளைக்கு உன் ஃப்யூச்சர் உன் பையனுக்கோசரம் பண்ணு. உனக்கோசரம் பண்ணாத. உனக்கோசரம் நீ பண்ணவே பண்ணாத. நாளைக்கு என் பையன் கஷ்டப்படக்கூடாது. நாளைக்கு என் பையன் கஷ்டப்படக்கூடாது. அதை நினச்சி நீ பண்ணு. சரி, தேங்க்யூ.